ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரானி 2வோட ஹெலிகாப்டர் எஸ்கேப். அதாவது இந்த சாப்டர் 2வோட ஃபைனல் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப செம்மையாக இருக்கும், யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அசார் கேமிங். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்காங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரானியோட ஃபைனல் எஸ்கேப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப்பில் இருக்கோம். சரி, டே ஒன்றை போட்டு விட்டானுங்க. எப்படி இருந்தாலும் பார்த்த வீடியோ திரும்பி தான் பார்க்க போகிறோம். என்ன கிளவி, உனக்கும் புதுசு இல்லை எனக்கும் புதுசு இல்லை, என்ன பண்ணுறது, வீடு புதுசாக பாடுறினாலும் பார்க்க மாட்டேற, காசு இல்லைங்கிற, எப்படி தான் இப்படி இருக்கோ. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவளை டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த லிவரை பிடிச்சி இழுத்து விட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனா வந்தாங்க. ஃபஸ்ட்டு கிராண்டா ப்ரெசென்ட் ஆகிட்டான். எங்கடா நெக்ஸ்ட்டு கிராண்டின்னு பார்த்தா கிராண்டி 5 நிமிஷம் கழிச்சு வரா, கால் பாவம் போல். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் டைவர்ட் பண்ணி நான் மேலே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷாக் கன் இருந்துச்சு. சரி, ஷாக் கன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரோபார் மாட்டுனுச்சு. சரி, இந்த கையில் ஷாக் கன் மாட்டினதில் பார்த்தீங்கன்னா கிரானா வந்துட்டான். கிளவி என்னடா பண்ணுற, துரத்திக்கிட்டு வராங்க சல்லுன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு யோசிக்காமல் இந்த கதவை சாத்தி விட்டேன். இங்கே நின்றேன், வருவாலாம் மாட்டான். இங்கே கதவு லாக்கில் இருக்காது, அன்லாக் பண்ணி விட்டுருக்கலாம். சரி வருவான், வெயிட் பண்ணுங்கள், இந்த வந்துட்டான். என்ன தெரிகிறது சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்து நிறுத்துற அவனை வைத்தியக்காரப்ப. டே கிளவா, ஒன்னே என்னமோ அடிச்சிட்டேன்டா. உடனே அடிச்சோடனே ஒரு அதிர்ச்சி இப்போ இங்கே வந்திருக்கணுமே, கிளவின்னு ஒருத்தி இருக்கணுமே. டா, என் புருஷன் மேலே கையை வச்சுட்டு இல்லை, இந்த வரேன்டா. அடடா, உங்களுக்கு தானே வெயிட்டிங், ஏன் வாங்க. கிளவியும் பாடை கட்டி ஓரமாக வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழவன் கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கீ இருக்கும். அந்த கீ எடுத்து அந்த லாக்கில் இருக்க டோர் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணணும். அந்த டோரை அன்லாக் பண்ணிட்டு தான் நம்ம எதுவாக இருந்தாலும் இப்போ பண்ண முடியும். சரி வாங்க, அந்த டோர் என்ன அப்படிங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஹெலிகாப்டர் எஸ்கேப் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக யூஸ் பண்ணுற பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மாதிரி தான். அதாவது கிராண்ட்பா ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு தலை, வயிறு, கால் அப்படி இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சாச்சு, பேலன்ஸ் 2 இருக்கும். அந்த 2ம் இங்கே எங்கேயும் இருக்காது, இந்த கீழே இந்த சரௌண்டிங்கில் தான் எங்கேயாச்சும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்தீங்கன்னா வெனிச்சிருந்துச்சு, இதை இங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த ட்ரைனேஜ் இருக்குது தெரியுமா, அந்த குட்டி குழந்த மாதிரி ஒருத்தன் இருப்பான்ல, அவன் கிட்ட அது இருக்கும். எங்கள் போட்டுக்குள்ளே எஸ்கேப்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க சம்மந்தமே இல்லாமல். இதுக்குள்ளே போங்க, இதுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ட்ரைனேஜ் தண்ணி அப்படியே கீழே போயிடுமா. இந்த பீஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் மேலே போயிருங்க. இங்கே ஒரு இது புக்குமா இருக்கும், அதை இங்கே கீழேயும் ஒரு பீஸ் இருக்குது. ஆக மொத்தம் 2 பீஸு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலேயே போட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு எஸ்கேப் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக யூஸ் ஆகும். சரி வாங்க, அடுத்த நாள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எல்லா பீஸையும் போட்டுட்டு வந்து கீழே வந்து பார்த்தா திடீர்னு கிழவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீஸ்பான் ஆகிட்டான். கிழவனை இங்கே அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனை இங்கேயே டெத் பண்ண வச்சாச்சு. அவன் இப்போ திரும்பி ரீஸ்பான் ஆகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா அவன் இப்போதைக்கு வரமாட்டான். எனக்கு ஒரு பயம் என்னென்னா, ஸ்டில் கிளவி சட்டுன்னு வந்துட்டானா அது ஒரு பிரச்சனை. சப்போஸ் நம்ம இப்போ இறங்குற டைமில் அப்படியே வந்து அடிச்சுட்டானா, அந்த வந்துட்டா அவளை கீழே இங்கே விட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு இறங்கிட்டேன். டக்குன்னு அவள் அப்படி போயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போனேன். டக்குன்னு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன். மாட்டினியா அப்படின்னு சொன்னால், நீ தாண்டி மாட்டினேன் எருமை, பாவம் நீனா பாவம் பண்ண. அந்த மறுபடியும் பக் ஆகிடுச்சு இந்த இடத்துல ஒரு மாதிரியா. அந்த மூவ் பண்ணுற பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சா இதெல்லாம் அங்கிட்டு ஓரமா. அதுக்கப்புறம் கிளவிக்கு மறுபடியும் பாடையை கட்டி அவளை படுக்க வச்சாச்சு, பர்றி அமைதியான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் கண்ணை தூக்கி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோபார் எடுத்துக்கலாம். க்ரோபார் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போய் அதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் வாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா செயின் கட்டர் மாட்டுனுச்சு. இந்த செயின் கட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கிளவி வந்து பார்த்தீங்கன்னா செயின் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. சரி, அந்த மேலே இருக்கிறத போய் என்ன பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா கீழே அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஃபியூஸ்னு இந்த மாதிரி ஒன்று மாட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இதையும் கலெக்ட் பண்ணி இங்கேயே போட்டுடலாம். சரி, நெக்ஸ்ட்டு என்னென்ன பொருள் விட்டோன்னு வாங்க. கீழே போய் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ மாட்டுனுச்சு பாருங்களேன். பிசாசு மாதிரி பின்னால் வந்து
என் மைண்ட் வாய்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். திடீர்னு வந்துட்டாங்க. ரைட் சைடில் ஏறி மூஞ்ச காட்டிக்கிட்டு எனக்கு செத்த நேரத்தில் அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா திடீர்னு இப்படி வந்தா அதுக்கப்புறம் வெப்பன் கீ எப்படியோ கிளைம் பண்ணி கீழே எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு வேறு ஒரு சின்ன பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழவனை திரும்பி ரீஸ் பண்ண இங்கே வந்துடுவான். அடடா சொல்லி வச்ச மாதிரியே வந்துட்டானே 2 பேரும் வந்துட்டாங்களே. சரி வராது. சீக்கிரம் ஷார்ட் கன் எடுத்துருவாங்கன்னு. சரி ஓப்பனில் தான் இருக்குது உள்ளே போ. ஷார்ட் கன்னு வாடா அப்பா ஆமோ ரிலீஸ் ரீலோட் பண்ணுங்க. வாடா எங்கடா இருக்க? இப்போ வாடா டேய். என் தலைவர் சிங்கம் வந்துட்டான்டா. வாடா டேய் வாடா பேசிக்கலாம்டா. சுட்டு பார்த்துக்கலாம்டா வாடா. ஏங்க நீங்கள் அதை பார்த்தீங்க சார்? வடகரியாலும் போலாகுது. என்ன அது சார்? என்ன ஆக்சுவலாக இவனை பார்த்தப்ப எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன் சைல்டு தான் அப்படி மாட்டி வச்சுருக்காங்க போல். ஏண்டா பெத்திங்க உருப்படியாக இது பண்ணீங்களாடா, பயமுறுத்துகிற மாதிரிடா அப்படி வச்சுருப்பீங்க ஃபோட்டோவை. அதை பாருங்கள் அதோட மோசமாக இங்கே இருக்குது. கிளவியும் ஸ்லெண்ட்ரினாவும் அப்படியோ அதனால ஸ்லெண்ட்ரினா முடிஞ்சுன்னா ஆஃபோடு இருக்குது. கிளவா மாட்டினியா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. டேய் சோனமுத்தா, டேய் சோனமுத்தா போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங். கிளவனையும் மறுபடியும் சமாதி கட்டி விட்டு மேலே அமுச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டருக்குள்ளே பொருள்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட் எஸ்கேப் பண்ணுவோம் தெரியுமா, அந்த இடத்துக்கு கீழே போனீங்கன்னா அந்த கட்டைக்கு மேலே இந்த டேப் இருக்கும். ஆனால் மொத்தம் அந்த டேப்பை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க மேலே. இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரூட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் புக் இருக்கும். இன்னொன்று ஒரு விஷயம், இந்த மாதிரி ஹெலிகாப்டர் புக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் தேவை. ஏன்னா அப்போ தான் எப்படி ஹெலிகாப்டர் ஓட்டுறதுன்னு அதில் ரூல்ஸ் போட்டிருக்கோம். அப்புறம் தான் இந்த கேரக்டர் இந்த கேம் கொடுக்குற கேரக்டருக்கு அப்போ தான் அது எப்படி இது பண்ணணும்னு தெரியும். ஸோ இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொருள் எடுக்கணும்னு போய் எடுத்து வந்துடலாம் வாங்க. டே உன்னை எத்தனை தடவை கொள்வது? ஏன்டா ரீஸ் பண்ண ஆகி என் உயிரை வாங்குற? உன்னை விட்டா சரி வராது. சாவுடா. என்னடா டான்ஸ்லாம் வர்ற? சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கிழவன் சும்மா தாங்க தூங்கிட்டு இருந்தான். நான் தான் அவனை போய் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்ட க்ரோபார் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த பாக்ஸை உடச்சிருங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு வந்தீங்கன்னா ஹெலிகாப்டருக்கு ஃபியூல் தேவைப்படும். அதனால் இந்த பெட்ரோல் கேனிங் மாட்டினுச்சு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட்டுட்டேன். சரி கீழே ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விட்டுட்டோமா மிஸ் பண்ணிட்டோமான்னு கீழே பார்க்குறதுக்காக போனேன். ஷார்ட் கன்னை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா பொருளையும் எடுத்தாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோலாம் இருக்குது தெரியுமா, 3 ஃபோட்டோ எடுத்து தெரியுமா, அதெல்லாம் இங்கே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதே ஒரு இது தலைவலி தான். ஐயோ ஃபோட்டோ எடுக்கிறங்கிற பேரில் டேப் எடுத்துட்டேனே. அப்படியே ஓரமாக போடா. கிளம்ப மண்டை வேறு அப்படியே சொட்ட மாதிரி அப்படியே மினுக்குதியா மண்டையில். அப்படி என்ன தாண்டா என்னது இப்போ என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன வலுவலுன்னு இருக்கும் போல் மண்டை. அது தட்டி பார்த்தவனுக்கு தான் தெரியும் எப்படி இருக்கும்னு. சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிக்சரையும் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டோர் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துகிட்டு போங்க கையில். கிளாஸ் ஃபியூஸ் கையில் எடுத்துகிட்டு போங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்து பாருங்கள். போவோம். அச்சோ சாரிங்க, கிளாஸ் ஃபியூஸ் நான் தப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். ஏன் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்து சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 டாட்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆடிக்கிட்டு இருக்கோம். அந்த 3 டாட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அடிக்கணும். உங்களுக்கு புல்லட் அன்லிமிட்டட் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெட் பாயிண்ட்டை ஷூட் பண்ணணும். அங்கே ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்களா, அதெல்லாம் க்ரீன் கலரில் வந்தாகணும். அப்போ தான் நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற டோர் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நானும் சுட்டு பார்த்தேன் மாட்டலை. அதுக்கப்புறம் எல்லாமே அடிச்சாச்சு. கன்னை ரீலோட் பண்ணிடலாம். ஒரு புல்லட் தான் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தூக்கி போட்டு கிளாஸ் பீஸ் நீங்கள் கையில் எடுத்துங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பீஸ் இங்கே இருக்கும். அதை மாட்டிட்டீங்க. இங்கே ஒரு பச்சை லைட் எரியுதா, பச்சை லைட் எரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அங்கே போகணும். ரெட் லைட் இருந்துச்சுன்னா அந்த கீழே உங்களுக்கு போய் விழுந்துருவீங்க. அப்புறம் கிராணி வருவானோ அவன் வந்து அடிப்பானோ தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டருக்குள்ளே இந்த டேப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டரோட விங்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி வச்சுருப்பா கிளவி. ஆமாம், அப்போ தான் தப்பிச்சு போகாமல் இருக்கணும்ல, அதுக்காக அப்படி இப்படி வச்சுருக்கா. ஹெலிகாப்டர் இடத்த பாருங்கள் செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் மேலே அப்படி இந்த டேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேப் அடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லாக் இருந்துச்சு தெரியுமா, அந்த லாக்கை அன்லாக் பண்ணி விட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு பக்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் எடுத்துக்கோங்க, அதாவது பெட்ரோல் கேன் எடுத்துக்கிட்டு நேராக போங்க. அந்த ஹெலிகாப்டர் கிட்ட போனீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி போங்க, அங்கே ஃபியூல்னு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஃபுல்லாக அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்கேப்பையும் சீக்கிரமாக முடிச்சிடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக பண்ணுறீங்களோ அவ்வளோ உண்டு. ஆக்சுவலாக வீடியோ லென்த்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபன்னியாக இருக்கும் தான், நீங்கள் எதுக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபைனலாக பண்ணியாச்சு. கிளவி இனியும் உங்களை பார்த்தா சாப்டர் 3 தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப்பை முடிக்க போகிறோம். கிளவா கொஞ்சம் வாங்கடா. அடாடா இந்த நேரம் பார்த்து கிளவின்னு வரலையே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஒரு வழியாக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆகையால் சாப்டர் 2 கிராணியோட சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட். கம்மிங் சூன் சாப்டர் 3 வந்துடும். சாரி உளறிட்டேன். கிளவா வரவா? சரி வரட்டா மாமே. சிறப்பான ஆள் நீ.